அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு சொல்றோம். அப்படி சொன்னா அப்புறம் எதுக்கு நம்ம கோயிலுக்கு போகணும்? என்ன சொல்லியிருக்கிறாங்க, நல்லா சிந்திக்கணும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். நீ அறிஞ்சது முதல்ல யார? நீ அறிஞ்சது யார சாமி? தெய்வத்தை அறிஞ்ச, அம்மாவை அறிஞ்ச, அப்புறம் அப்பாவை அறிஞ்ச. அதனால நீ அறிஞ்சது முதல்ல அம்மாவும் அப்பாவுண்டான்னு சொன்னாங்க. கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் அம்மாவும் அப்பாவையும் அறிஞ்ச மாதிரி ஆண்டவனையும் நீ அறியணும், அறிவுள்ளவனான் தான் நாங்கள் இல்லையா? அது அவை ரொம்ப அழகாக சொல்லும். இந்த ஊன் உடல் எடுத்தது உத்தமனை உனக்குள் காண்பதற்கு இல்லையா? அதுதான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு எழுதிச்சு. எந்த அவ்வை அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு எழுதிச்சோ அதுதான் சொல்லுது இந்த ஊன் உடல் எடுத்ததே தெய்வ உத்தமனை உள்ளே காண்பதற்கு இல்லையா? அதனால முன்னதை கண்டதை மட்டும் நீ வச்சுக்கோ, பின்னாடி காண்டதெல்லாம் விட்டுடுன்னு சொல்லலை. அதனால் முன்னாடி தெய்வம் தெய்வமாக நினைக்கணும். ஆனால் தாய் தகப்பனை இப்போ தெய்வமாக நினைக்கிறதா இல்லை, கஷ்டமாக இருக்குது. கடவுளையாவது நினைக்கட்டும். கடவுள்கிட்ட எவன் ஒருத்தன் முழுமையாக ஈடுபடுறானோ அவன் அன்னை பிதாக்கிட்டவும் முழுமையாக ஈடுபடுவான். கடவுள்கிட்ட எப்படி உள்ளன்பு இல்லாமல் உண்மையான அன்பு இல்லாதவன் இருக்கிறானோ அவன் அன்னை தந்தைக்கிட்ட கூட அன்பாக இருக்க மாட்டான். ஏன்னா அன்புன்றது விலை கொடுத்து வாங்குற பொருள் இல்லை, நீ உள்ளுக்குள் வந்து ஊறி செலுத்துகிற பொருள். அதை தெய்வத்தாண்ட செலுத்தினா அதே மாதிரி உன் தாய் தகப்பனாண்டியும் செலுத்துவேன். ஆனால் தெய்வத்தாண்டியும் இல்லை, அதனால் உன் தாய் தகப்பனாண்டியும் இல்லை. ஆனால் நாளைக்கு நீ தாய் தகப்பனை ஆக போகிற, அதை யோசிக்க மாட்டேன்ற. நாளைக்கு உன் குழந்தைங்களை உன்னை நடுரோட்டில் விட போகுது, அதை கொஞ்சம் ஒரு குழந்தை கூட யோசிக்காமல் தாய் தகப்பனுக்கு சோறு போட மாட்டேற, உதைக்கிற அடிக்கிற. ஆனால் உன்னை ஒதைக்க போகிற குழந்தைக்கு ஊட்டிக்கின்னு உட்காந்துன்னு இருக்கிற. இது சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் சிந்திச்சு தாய் தகப்பனுக்கு யாராக இருந்தாலும் சரி முதல்ல கட்டின மனைவி அவசியம். அதுக்கு தான் சொல்லிக்கிறான் தாய்க்கு பின் தாரம்னா. அப்போ முதலிடம் யாருக்கு கொடுக்கணும்னா தாய்க்கு கொடுக்கணுன்டான்னுக்கிறான். அதே தாய்க்கு ஸ்தானத்தை மனைவிக்கு அடுத்தபடியாக மனைவிக்கு கொடுக்கணுன்டான்னா. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டான், தாயை தூக்கின்னு போய் நடுரோட்டில் விட்டுட்டான், மனைவி தூக்கி தலையில் வச்சுன்னு ஊரெலாம் சுற்றின்னு வந்துன்னுக்கிறான். இது இல்லை அன்பு, இது பயம். அன்புன்றது ஒன்றே இல்லை சாமி. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் 25வது வருஷம் என்னை வளர்த்த அம்மா இறந்து. எங்கள் சம்சாரத்துக்கும் என்னை வளர்த்த அம்மாவுக்கும் சண்டை. நான் பர்னிஷிங்கில் இருக்கிறப்போ சைக்கிளில் வருவேன் சாப்பாட்டுக்கு. மத்தியானம் வரும்போது ஒரு மஞ்சா பை வச்சுக்கின்னு எங்கள் அம்மா வீட்டு இரவானத்தில் உட்காந்துன்னுக்குறாங்க. சைக்கிளை ஸ்டாண்டு போட்டு பார்த்தேன், ஏதோ பிரச்சனை ஆகிருக்குதுன்னு தெரிஞ்சுக்கினேன். ஏன்னா பை வச்சுன்னு உட்காந்துங்கிறாங்க. அப்போ ஏதோ பிரச்சனை ஆகிருக்குது. அது வந்து ஒரு 8 வீடு இருக்கிற வாசல். அது அந்த வாசலில் எல்லாரும் வீட்டு பொம்பளைங்களும் வாசப்படியில் கட்டிக்கின்னு பார்த்துன்னுக்குறாங்க. என்னத்துக்கு பார்க்குறாங்க? பெரிய பூகம்பம் நடக்க போகுது இன்றைக்கி இந்த வாசலில். நாலு வந்தான்னா ஒரே அடி தடியில் தான் ஆக போகுது அப்படின்னு எல்லா வீட்டு பொம்பளைங்களும் ரொம்ப ஆர்வமாக பார்த்துன்னுக்குறாங்க. நான் என்ன பண்ணேன், பார்த்தேன், பைய வச்சுக்கின்னு அம்மா உட்காந்துங்கிறாங்க. ஆஹா ஏதோ பிரச்சனை நடந்து போச்சு. என்னம்மா பிரச்சனை, ஏம்மா பைய வச்சுக்கணும், உன் பொண்டாட்டி சொன்னா இப்படி சொன்னா அப்படி சொன்னான்னு சொன்ன உடனே நான் என்ன பண்ணுவேன், போய் பொண்டாட்டி தபால் பில் 2 போடுவேன். பொண்டாட்டி என்ன பண்ணுவேன், உன் அம்மா அத்தை சொன்னா இப்படி சொன்னான்னுவா. அவங்க வந்து அம்மாவை திட்டுவேன். 2 பேருக்கிட்டும் கட்டவனா போடுவேன் கட்சியில். இல்லை நான் என்ன பண்ணேன், எங்கம்மா போகிறேன், என்ன என் தம்பி வீட்டுக்கு போகிறேன், போயிட்டு வாம்மா. என்ன ஏன் போகிறேன், எதுக்கு போகிறேன், என்ன சண்டைன்னு கேட்கல. கேட்டால் பிரச்சனை ஆகிடும். போயிட்டு வாம்மா நல்லபடியான்னு. உள்ளே போனேன், இன்னொரு பைய எடுத்தேன். எங்கள் சம்சாரத்தை போடுவேன், ஜாக்கெட்லாம் சுற்றி அந்த பையில் போட்டேன். இந்தா அண்ணன் என்னது இதுன்னாங்க. அவங்க இல்லாத இடத்துல நீ இருக்கக்கூடாதுன்னு. அன்னைக்கு எடுத்துன்னு போய் எங்கள் அம்மா பைய வச்சாங்க. சாவர வரைக்கும் மருமவள மாமியாரும் ஒரு வினாடி கூட பிரிஞ்சது கிடையாது. ஆனால் அன்னைக்கு நான் அதை சண்டையை ஆக்கியிருந்தேன்னா வாழ்நாள் முதும் அந்த கரம் இருந்துக்கினே இருக்கும் 2 பேருக்கும். இதெல்லாம் சில விஷயங்களை அதிகாரத்தால் கட்டுப்படுத்தணும்.
சில விஷயங்கள் எல்லாம் அன்பால் கட்டுப்படுத்தணும். எல்லாத்தையும் அன்பால் கட்டுப்படுத்தினாலும் ஆபத்து, எல்லாத்தையும் அதிகாரத்தில் கட்டுப்படுத்தினாலும் ஆபத்து. இந்த பக்குவம் மனிதனுக்கு அவசியம். இன்னைக்கு வரைக்கும் இந்த 25 வருஷமா எங்கள் மாமியார் அப்படின்ட்டு புடவை ஜாக்கெட்டு வடை பாயசம் சாப்பாடு அந்த இதுக்கு ஒரு 60-70 பேருக்கு சாப்பாடு போட்டுங்கிறாங்க. இதில் நான் தலையறதில்லை. என்ன ஒரே ஒரு விஷயம் நான் பண்ணுறதுன்னா, வீட்டில் சாமி கும்பிட்டாலும் எதிலையும் நான் கலந்துக்க மாட்டேன். கூப்பிட்டு சாப்பாடு போட்டால் சாப்பிடுவேன். ஆனால் இந்த ஒரு நாள் மட்டும் நானே உட்காந்து பூஜை பண்ணுவேன், என்னை வளர்த்த அம்மாக்கோசம். ஆனால் என்னை பெத்த அம்மாவுக்கு இது வரைக்கும் நான் எதையுமே செய்ததில்லை. இது வரைக்கும் அவங்க தான் அதை பண்ணி அந்த செலவு பண்ணுக்கிறாங்க. வருஷம் குடியரசு அன்னைக்கு ஜனவரி 26 அன்னைக்கு. அப்போது மாமியார் மேலே மருமவளுக்கு எப்படி இருக்கணும் பற்று. மாமியாராக நினைக்கக்கூடாது. நம்ம ஒரு தாயை விட்டு பிரிஞ்சு இங்கே வந்திருக்கிறோம் இல்லையா? அந்த தாய்க்கு புள்ள இருக்கிறா, மாமியாராக இருக்கிறாங்க நம்ம அம்மா. அப்போது அந்த நம்ம அண்ணனுக்கோ தம்பிக்கோ வந்த பொண்டாட்டி எப்படி இருக்கணும்? நம்ம அம்மாவை மாமியாராக பார்க்காத அம்மாவா அவங்க பார்க்கணும். நம்ம வந்த வீட்டில் நம்ம மாமியாரை நம்மளை தாயாக பார்த்துக்கணும். இந்த மனப்பக்குவம் வந்துடுச்சுன்னா எந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டையே வராது சாமி. இது வரணும், இப்படி உருவாக்கிக்கணும். நீ ஒன்று என்கிட்ட சொல்கிறது, பொண்டாட்டி ஒன்று குச்சுன்னு என்கிட்ட சொல்கிறது, நான் விட்டு கட்டி எடுத்து போய் போடுறது, அப்புறம் அது பெரிய பூகமாகுது, வாழ்க்கையே செதஞ்சு போகுது. இது தேவையா? இதுக்காகவா கல்யாணம் பண்ணீங்க? இதெல்லாம் ஆராய்ஞ்சு யோசித்து வாழணும். மனிதன் 6 அறிவுன்னு சொல்கிறோம். 6 அறிவுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கணும். இல்லைன்னு சொன்ன பிரயோஜனம் இல்லை. 6 அறிவுன்னு புலிவுகிறோன்னு அர்த்தம். மனிதனுக்கு பற்று பாசம் இருக்கணும், பற்று இருக்கக்கூடாது. பற்று இருந்ததுன்னா நீ ஒட்டிப்ப, அதில் பாசம் இருந்ததுன்னா போட்டுட்டு தூரம் வந்துடுவேன். அதனால் ஆன்மீகத்தில் போகிறவங்க அத்தனை பேருக்கும் பாசத்தை வைங்க, பற்ற வைக்காதீங்க. பற்ற வச்சிங்கன்னா நீங்கள் ஆன்மீகத்தில் பயணம் பண்ண முடியாது இல்லையா? முன்னெல்லாம் நம்ம எதிர் வீட்டில் அண்ணாண்ட வீட்டிலலாம் ரயில்வேல வேலை செய்கிறோங்க. மனைவிமாருங்களை ரொம்ப துன்புறுத்துவாங்க, சம்பாதிக்கிறாங்க, குடிச்சிட்டு வந்து அடிப்பாங்க, சரியாக காசு கொடுக்க மாட்டாங்க. எல்லாரும் செத்து போயிட்டாங்க. செத்து போன உடனே அந்த காசு இல்லாத தெரிஞ்ச மருமவெல்லாம் பீரோ சாவி எக்கில் சொருகிச்சு. ஆமாப்பா, பென்ஷன் வந்துடுச்சு, பணமும் வந்துடுச்சு, வேலையும் கொடுத்தாச்சு. அதனால் பொம்பளைங்களுக்கு ஒரு பெரிய கம்பீரமாயிட்டாங்க, கஷ்டப்பட்ட பொம்பளைங்கள்லாம். எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, அப்படி இருக்கிறாங்க இப்படிங்க. என்னை தூங்கும்போது கல்லு போட்டுடலான்னு நினச்சிக்காத. ஏன்னா நான் தூங்கவே மாட்டேன், ஒரு கண்ணை திறந்துக்கினே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன் அப்படின்னா, முன்காலத்துலலாம் கணவன் கூலி வேலை செய்வான். மனைவி காலையில் கணவன் எழுந்துக்கிறதுக்கு முன்னே எழுந்து காலை தொட்டு குளிச்சுட்டு வந்து காலை தொட்டு கும்பிட்டுட்டு தான் மற்ற வேலையெல்லாம் செய்வாங்க. இது எதுக்காக? அதுதான் பதி பக்தின்னா. அப்போ இது எதுக்காக பண்ணாங்க? நம்ம கணவன் நல்லா இருந்தால் தான் 4 ரூபாய் சம்பாதிக்க முடியும். சம்பாரிச்சுன்னு வந்து நம்ம கொடுத்தா தான் நம்ம குடும்பத்தை நடத்த முடியும். அப்போ கணவன் கடவுள் அப்படின்னு தொட்டு கும்பிட்டாங்க. இப்போ கணவனை ஏன்னா இவங்க சம்பாதிக்கிறாங்க, கணவன் இந்த காலில் வருவதா அந்த காலில் வருவதா, அவன் அப்படியே ஒடுங்கி போய் பயந்துக்கின்னு போகிறான். இந்த ஓநாய் இருக்குது தெரியுமா? ஓநாய், தென்னாலிராமன் கதை தெரியுமா? 1-2 தெரியும் சாமி. கிருஷ்ணதேவராயர் ஒரு விளம்பரப்படுத்துகிறார். ஒரு ஆடு ஒன்று தருவேன், 1 மாதம் வளர்க்கணும், கொடுக்கும்போது எடை போட்டு கொடுப்பேன், 20 கிலோ. ஒரு லாரி தீனி கொடுப்பேன் ஆட்டுக்கு. 1 மாதம் நீ தீனி போட்டு ஆட்டை வளர்க்கணும், மறு மாதம் எடுத்துன்னு வந்தால் நான் எடை போடுவேன். 20 கிலோவே இருந்ததுன்னா உனக்கு 5 ஏக்கர் நிலம், ஒரு பம்பு செட்டுன்ட்டார். ஊரெல்லாம் திறந்துட்டான், நான் வளர்க்குறேன்ட்டு. அப்புறமா ஒன்று சொன்னார், நான் கொடுத்த அளவுக்கு இருந்துச்சுன்னா 5 ஏக்கர் நிலம், ஒரு பம்பு செட்டு, அதிகமாக இருந்துச்சுன்னா உன் தலையை வெட்டிடுவேன்ட்டார். எல்லாம் ஓடிப்பட்டான். தென்னாலிராமன் வந்தான், நான் வளர்க்குறேன்னா. எத்தனை போனான், ஆட்டையும் ஓட்டிக்கினா லாரி தீனியை எடுத்துக்கணும். போய் தீனியை போடுறான், கட்டி போட்டு வளர்க்குறதாச்சே, தின்னு போட்டு சமுத்தியாகி போச்சு ஆடு. தெனாலிராமன் பார்த்தான், ஐயோ நம்ம தலைக்கு ஆபத்து வைக்கும் பொழுது இந்த ஆடு, என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணான்.
அங்கே எங்கே சுற்றி ஒரு ஓநாயை புஷ்னு வந்துட்டான், ஆட்டுக்கு எதிர கட்டிட்டான். நல்லா ஆடு சாப்பிடுது, ஓநாயை பார்த்தோன்னே அப்படியே பொக்கு நாய் போகுது. இன்றைக்கி பொம்பளைங்க அந்த மாதிரி ஆம்பளைங்களை ஓநாய் மாதிரி ஆக்கிட்டு இருக்கிறாங்க சாமி. பயந்து போய் வாழறாங்க. ஏன்னா பெண்கள்கிட்ட வருமானமாக போச்சு, தொழில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நீ தொழில் செய், தப்பு இல்லை. ஒரு குடும்பத்தில் 2 பேரும் சம்பாதிக்கிறது தவறே கிடையாது. ஏன்னா இன்னைய காலத்தில் கட்டாயம் 2 பேரும் சம்பாதிக்க வேண்டிய காலம் இது. ஆனால் பெண்ணு சம்பாதிச்சாலும் ஆணு சம்பாதிச்சாலும் ஆணை அடிமைப்படுத்துறதோ பெண்ணை அடிமைப்படுத்துறதோ இருக்கக்கூடாது. இங்கே அடிமைப்படுத்திட்டு சமம் எங்கே இருக்குது, சமத்துவம் எங்கே இருக்குது? அதனால் சமமாக இல்லாத 2 பேர் வருமானம் ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து அந்த குழந்தைங்களை நல்ல அன்பு செலுத்தி படிக்க வச்சு நல்ல வேலையில் வச்சு உங்களுடைய பாதுகாப்புக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. நான் அதனால தான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், இந்த பாடத்தினுடைய நிலை என்ன. நல்லா இருக்கிற உடம்பு, ஓடுற ஆடுற, என்னால் எல்லாம் பண்ண முடியான்னு சொல்லுவேன். ஆனால் பணம் பாக்கெட்டு பணம் காலியாகி மனத்தில் இருக்கிற பலம் காலியாகி போச்சுன்னா உனக்கு என்ன தோணும் அந்த நேரம்? ஐயோ எல்லாம் போயிடுச்சு, இனிமேல் யார் என்னை காப்பாற்ற போகிறான் அப்படின்ற பயம் எல்லா மனிதனுக்கும் வரும். ஆனால் இந்த பாடத்தில் வந்தவனுக்கு பிள்ளை வெறுத்தாலும் பொண்ணு வெறுத்தாலும் பேரன் வெறுத்தாலும் புருஷனே வெறுத்தாலும் பொண்டாட்டியே வெறுத்தாலும் யார் வேணா கடவுள்கிறான்ற தைரியம் வரும். இந்த பாடத்தினுடைய வலிமையே அதான். அதனால தான் எல்லாரும் இதை பின்பற்றுங்க. நீ பெரிய மகானாவாத, பெரிய கடவுளாவாத, மனிதனா தைரியமாக இந்த சமுதாயத்தில் வாழணும்னா இந்த பாடம் அவசியம். அதனால தான் சாமி இவ்வளோ கத்தின. யார் சாமி பேர் என்ன? என் பேர் வேலு. நான் ராணிப்பேட்டை மாவட்டத்துலேருந்து வரேன். 2 நாளுக்கு முன்னே ஞாயிற்றுக்கிழமை வந்தேன். இப்போ அம்மா வந்து கேட்டாங்க. அவங்க கேட்ட வார்த்தை நீங்கள் யாருன்ற மாதிரி கேட்குறாங்க. அதை நான் உணர்ந்தேன். எப்படின்னா, அந்த ஞாயிற்றுக்கிழமை வரத்துக்கு முன்னாடி 1 நாள் முன்னாடி பாடம் பண்ணிட்டு வெளியே வரும்போது ஐயா சொல்லியிருக்கிறாரு, சூழ விந்து சூட்சம விந்து 2 சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த சூழ விந்தும் சூட்சம விந்தும் சேர்ந்தா தான் ஒரு கருத்தரிக்குன்னு சொல்லியிருக்காரு. சூழ விந்தாக இருந்தாலும் கருத்தரிக்காது, சூட்சம விந்தாக இருந்தாலும் கருத்தரிக்காது. ஆனால் 2ம் சேர்ந்தா தான் ஒரு கருத்தரிக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்போது இந்த சூழ விந்தும் சூட்சம விந்தும் சேர்ந்தா ஒரு கருத்தரிக்கணும் போது ஐயா வந்து சிவம், நம்ம பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் வந்து சிவம். அந்த சிவத்தினுடைய நெற்றிப்புரியிலிருந்து வந்த சூட்சம விந்தாவும் சூழ விந்து தாய் என்ற சூழ விந்தில் இருந்து கருத்தரித்த ஒரு உருவம் ஐயாவே. அது நம்ம யாராலையும் மறுக்க முடியாது. இந்த எல்லாரும் இந்த பாடத்தில் இருக்கிற அத்தனை பேரும் மறுக்க முடியாது. இதை உணர்ந்த அன்னைக்கே மறுநாள் நம்ம ஞாயிற்றுக்கிழமை எந்த வேலை இருந்தாலும் அதை ஒதுக்கிட்டு ஐயாவை போய் பார்க்கணும், ஐயாவுடைய பாதத்தை பிடிக்கணும், அவருடைய வழியில் நம்ம வழி நடக்கணும். எனக்கு நிறைய கஷ்டங்கள் வந்துருக்குது, எவ்வளோ கஷ்டம் வந்துருக்குது. அந்த கஷ்டத்தெல்லாம் என்னை விலக்கி என்னை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வந்தவர் தங்கள் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் தான். அவரை நினச்சி நான் மரண நிலைக்கு போகிற நிலைமையில் இருந்தோன்னே மாற்றினவர் அவர் தான். எனக்கு அதிகமாக பேச தெரியாது. அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு எனக்கு நன்றி ஐயா. நன்றி.